ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 15 அதாவது 15வது மாடியூல்ல சோஷியல் என்ஜினியரிங்க பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த சோஷியல் என்ஜினியரிங் பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ இத பத்தின வீடியோஸும் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன். ஆ அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் என்ஜினியரிங் கிட்ட யூஸ் பண்ணி டைரக்ட்டா எப்படி ஃபிஷிங் பேஜ் கிரியேட் பண்றது அப்படின்ற மாரி நான் 8 இயர்ஸ் ஆகோ வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதனால வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து டெர்மினேட் பண்ணியிருந்துச்சு. ஆனா, அதோட இன்னொரு சாம்பிள் வீடியோ வந்து ஒண்ணு இருக்கும். அதாவது எப்படி போர்ட் ஃபார்வர்டிங் பண்றது அப்படின்ற மாரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா, நீங்க இத இங்க பார்த்துக்கலாம். ஸோ, இங்க இருக்கு. ஆ ஓகே. இப்ப இந்த சோஷியல் என்ஜினியரிங்னா என்ன? அதே மாரி ஒருவேளை இந்த வீடியோக்கு நீங்க வந்து ஒரு நியூ வியூவரா இருந்தீங்க அப்படின்னா, ஆ என்ன பண்ணுங்கன்னா, ஆ இந்த சேனல் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. இல்ல பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம ஒவ்வொரு மாடியூல்ஸா வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட்டிங்லேருந்து வந்து ஒரு பிகினரா வந்தா அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது சைபர் செக்யூரிட்டி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு. ஓகே. இப்ப நம்ம வழக்கம் போல ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ, ஆக்சுவலா வந்து சோஷியல் என்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சோஷியல் என்ஜினியரிங்கிறது வந்து ஒண்ணும் கிடையாது. நம்மள வந்து மண்டைய கழுவுறது. அதாவது பிரெயின் வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அதுதான். ஆ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கிங்கு, அட்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷின வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இந்த மாரி தான் இருக்கும். ஆனா, சோஷியல் என்ஜினியரிங்கிறது வந்து என்னன்னா, அந்த ஒரு மெஷினையோ இல்ல நீங்க எத ஹேக் பண்ண நினைக்கிறீங்களோ, அதாவது ஒரு மெஷினா இருக்கலாம், ஒரு நெட்வொர்க்கா இருக்கலாம், ஒரு ஐபியா இருக்கலாம், ஒரு அக்கவுண்ட்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். சரிங்களா? ஸோ, அந்த திங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி அத ரூல் பண்ணக்கூடிய, ஓன் பண்ணியிருக்கக்கூடிய, அத யூஸ் பண்றவங்க, இல்ல அதுக்கு ஓனரா இருக்கவங்க, அத பயன்படுத்துறவங்கள வந்து நம்ம மண்டைய கழுவி, அவங்க மூலியமாவே வந்து அந்த அப்ளிகேஷனோட கிரெடென்ஷியல்ஸோ, இல்ல நெட்வொர்க்கோட ஆக்சஸோ இத வாங்குறது தான் வந்து நம்ம சோஷியல் என்ஜினியரிங் அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்றோம். சரிங்களா? இந்த சோஷியல் என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து யூசரோட கையில தான் வந்து இருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு டெக்னிக்கலான வல்னரபிலிட்டீஸும் வந்து கிடையாது. சரிங்களா? இதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் வந்து பார்த்துருப்போம். அதில வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பார்த்துருப்போம். அதில கெய்னிங் ஆக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ, கெய்னிங் ஆக்சஸ்ல தான் வந்து இந்த சோஷியல் என்ஜினியரிங்கும் வந்து வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கெய்னிங் ஆக்சஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றது, இல்ல டைரக்ட்டா அ அ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, இந்த மாரி பார்த்துருப்போம். இல்லாட்டி மெட்டாஸ்ப்ளாய்ட்ட யூஸ் பண்ணி எப்படி ஒரு இஎக்ஸி ஃபைல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி ஆ ஒரு விண்டோஸ் மிஷின காம்ப்ரமைஸ் பண்றது அப்படின்ற மாரிலாம் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் சீரிஸ் பிளேலிஸ்ட்லலாம் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட்டா? ஸோ, அந்த மாரி மெஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுல ஒரு பார்ட்டு தான் வந்து இந்த சோஷியல் என்ஜினியரிங். உதாரணத்துக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட வந்து நீங்க ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவரோட மெஷின வந்து ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக். நீங்க வந்து ஒரு மலிஷியஸான ஒரு இஎக்ஸி ஃபைல ரெடி பண்ணிடுறீங்க. அவர் வந்து விண்டோஸ் யூசர்ன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்றீங்கன்னா, அந்த மலிஷியஸான ஃபைல வந்து ஒரு லிங்க்ல ஒரு வெப் சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு, அந்த லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்டுட்ட குடுத்து, இந்த இந்த வெப்சைட்ல போனீன்னா, நீ வந்து ஒரு படத்த டவுன்லோட் பண்ணு. ஏதாவது நீங்க சொன்னீங்க அப்புட்ன்னா, அத அவரு தவறுதலா டவுன்லோட் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அப்டின்னா, அவர வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிவிலேஜ் எஸ்கலேஷனோ, எந்த வல்னரபிலிட்டீஸோ எதுவுமே இல்ல. நீங்க ஜஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? நம்ப வச்சிருக்கிறீங்க. ஸோ, அந்த கான்செப்ட் தான் வந்து இது. ஆ இதே கான்செப்ட் தான் இன்னும் ரியல் டைம்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஆ நம்மள்ட்ட இந்த டெபிட் கார்டு மோசடிலாம் வந்து முன்னாடி நடக்கும். கார்டு மேலே இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. ஃபெடெக்ஸ் கொரியர்லேருந்து பேசுறோம். இல்லாட்டி வந்து கஸ்டம்ஸ்லேருந்து பேசுறோம். உங்களோட பாஸ்போர்ட் வந்து இந்த ஒரு பார்சல்ல இருந்துச்சு. உங்க நம்பர் தான் இருக்கு. இந்த மாரிலாம் வந்து ஃபேக் கால்லாம் பண்றாங்கல்ல. ஸோ, அதெல்லாம் வந்து எல்லாமே கைண்ட் ஆஃப் சோஷியல் என்ஜினியரிங் தான். ஸோ, பேசிக்கலா சோஷியல் என்ஜினியரிங்ல வந்து ஆ இன்னும் அத டிவிஷன் எடுத்து போனா அதில வந்து நெறையா இருக்கும். ஆனா காமனானத வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஃபிஷிங். ஃபிஷிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஃபேக்கான வெப் பேஜஸ கிரியேட் பண்ணி, அதில யூசர்ஸ ஏமாத்தி லாகின் பண்ண வச்சு, அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ திருடுறது தான் வந்து ஃபிஷிங் அப்படின்னு சொல்றோம். ஆ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அ விஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷிங்கரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம முன்னாடி போய் சொன்ன மாரி தான். என்னன்னா ஃபோன் கால்லேயே வந்து ஒருத்தவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, "உங்க கார்டுல இருக்கிற 16 டிஜிட் நம்பர் சொல்லுங்க சார்." அப்படின்னு சொல்லி அதிலேயே வந்து ஆக்சஸ் எல்லாம் வந்து கெயின் பண்றாங்கல்ல. ஓடிபி ஸ்கேம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவரா பண்றது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஆ இன்னும் இதுவே வந்து போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அதுக்கு டெமோக்கு போவோம். ஓகே. இப்ப நம்ம காலி மிஷின்குள்ள வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் இப்ப அதில காட்டப் போற டூல்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு டூல்ஸ் தான். புது டூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா புது டூலும் வேணும்னா நான் நேம் மட்டும் காட்டுறேன். அத நீங்க ட்ரை பண்ணி அ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஏன் அதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆஸ் எ பிகினரா வந்து நம்ம படிக்கும்போது கான்செப்ட் புரிஞ்சா மட்டும் போதும். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்ததா வந்து நம்ம அடுத்த டுட்டோரியல்ஸ்லயோ, இல்ல ஏதாவது பாட்காஸ்ட்லயோ, இல்ல வெபினார்லயோ எதுலயோ வந்து நம்ம பார்ப்போம். ஆ ஃபர்ஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய டூல். அதாவது ஆ எஸ்இ டூல் கிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா, இந்த சோஷியல் இன்ஜினியரிங்க்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதில வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டாவே வந்திருக்கும் எஸ்இ டூல் கிட்டுன்னு. அத ஜஸ்ட் நீங்க வந்து ஆ டெர்மினல்ல நீங்க டைப் பண்ணீங்கனாலே எஸ்இ டூல் கிட் வந்துரும். இதில நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபேக்கான ஃபிஷிங் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மெஷின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இது வந்து ஃபுல்லி நம்மளோட லோக்கல் என்விரான்மென்ட் அப்படிங்கிறனால, நான் வேற எந்த சைட்டும் யூஸ் பண்ண போறதில்ல. நம்ம டெஸ்டிங்க்கு வச்சிருக்கக்கூடிய சைட்ஸ மட்டும் தான் வந்து நான் உங்களுக்கு ஆ டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து பண்ணுவேன். ஏன்னா, இதுக்கு யாராவது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா, சேனலு 2, 3 வருஷம் டெர்மினேட் ஆயிட்டு இப்ப தான் ரெக்கவர் பண்ணி வச்சிருக்கோம். திரும்பவும் இத அட்மிட் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. இப்ப இந்த எஸ்இ டூல் கிட்ட வந்து யூஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, நீங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்றதுக்கான நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இது எல்லாமே வந்து இதுல இருக்கு. சரிங்களா? ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக், பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி மாடியூல் இந்த மாரி இருக்கு. ஆ நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து 1 வந்து ஹிட் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிருவோம். சரிங்களா? ஸோ 1 கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா, சோஷியல் இன்ஜினியரிங்ல என்னென்ன இது நம்ம பண்ண போறோமோ, அது எல்லாமே வந்துரும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பியர் ஃபிஷிங் அட்டாக் வெக்டார்ஸ், வெப்சைட் அட்டாக் வெக்டார்ஸ், இன்ஃபெக்ட் இன்ஃபெக்டியஸ் மீடியா ஜெனரேட்டர் ஆ இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, வெப்சைட் அட்டாக் வெக்டார்ஸ வந்து யூஸ் பண்ண போறேன். நம்பர் 2 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஆப்லெட் அட்டாக் மெத்தடு, மெட்டாஸ்ப்ளாய்ட் ப்ரௌசர் எக்ஸ்பர்ட் மெத்தடு, கிரெடென்ஷியல் ஹார்வெஸ்டர் மெத்தடு, டேப் மேப்பிங், வெப் ஜாக்கிங் அட்டாக் இந்த மாரிலாம் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து நான் டைரக்ட்டா வந்து கிரெடென்ஷியல் ஹார்வெஸ்டர மட்டும் நான் வந்து ஆ யூஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா, இதுதான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். சரிங்களா? மிச்சதுக்குலாம் வந்து என்னன்னா, நம்ம மத்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஜாவா ஆப்லெட்டு, இல்ல இந்த வெப் ஹூக்கு இதெல்லாம் படிச்சா தான் நம்மளுக்கு புரியும். இல்லன்னா புரியாது. அதுக்காக தான். ஓகேவா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 இது இருக்கும். என்னன்னா, நீங்களாவே வந்து ஒரு வெப்சைட்ட வந்து குளோன் பண்ண போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு Facebookனா, Facebook மாரியே HSLா வந்து ஒரு ஃபேக்கா ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதற்கான ஆ அட்டாக் அந்த அட்டாக்க வந்து ஆட்டோமேட் பண்ணக்கூடியது தான் இந்த எஸ்இ டூல் கிட் சரிங்களா? நீங்களே ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் வந்து வச்சிருந்தீங்க அப்புட்ன்னா, அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு வந்து லிட்டில் பிட் நம்மளுக்கு சில சேஞ்சஸ்லாம் HTMLல, ஃபார்ம்ஸ்ல, ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய நாலேட்ஜ் வந்து இருக்கணும். இருந்தா தான் வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா பண்ண முடியும். ஆ அதெல்லாம் இப்ப இந்த மாடியூல்ல கவர் பண்ண முடியாது. அதனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் அடுத்து என்ன பண்ணிடுறேன்னா, நம்பர் 2வ பிரஸ் பண்ணி சைட் குளோனர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைட் குளோனர வந்து நான் யூஸ் பண்ணிடுறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ ஐபி அட்ரஸ் ஃபார் போஸ்ட் பேக் இன் ஹார்வெஸ்டர் ஆர் டேப் மேப்பிங் அப்படின்னு போட்டு இங்க ஒரு ஐபி அட்ரஸ் காட்டுது. இது என்னடா இது ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நம்மளோட லோக்கல் காலி மெஷினோட ஐபி அட்ரஸ். இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, பேக் எண்ட்ல நான் ஆல்ரெடி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து அப்பாச்சி சர்வீஸ்ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வந்து காமிச்சிருப்பேன். ரைட்டா? ஸோ அந்த கான்செப்ட் படி தான் வந்து எஸ்இ டூல் கிட்டும் பேக் எண்ட்ல வந்து ஒரு ஆ
ஹெச்டிடிபி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த ஐபில தான் வந்து ரன் பண்ண விரும்புறீங்களா? இல்லாட்டி வேற ஏதாவது ஐபில வந்து நீங்க போடுறீங்களா? அப்படின்னு கேட்குது. நான் வந்து பை டிஃபால்ட்டா என்டர் குடுத்துடுறேன். குடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைட்ட க்ளோன் பண்ணணுமோ அந்த சைட்டோட யுஆர்எல்ல குடு அப்படின்னு வந்து அது சொல்லுது. சரிங்களா? நான் வந்து க்ளோன் பண்ண போறது இந்த டிவிடபிள்யூயோட இந்த லாகின் பேஜ் மட்டும் தான். சரிங்களா? நீங்க வந்து Facebookனா Facebooku, ட்விட்டர்னா ட்விட்டரு இந்த மாரி எத வேணுமோ குடுத்துக்கலாம். ஆனா நான் அது எதுவுமே வந்து குடுக்க போறதில்ல. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஃபுல்லி நம்மளோட லோக்கல் லேப் அப்படிங்கிறனால நான் அத மட்டும் குடுக்குறேன். குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாமே வந்து ரன் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து பாருங்க, ஹார்வெஸ்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஹார்வெஸ்டர்னா என்ன? ஹார்வெஸ்டிங்னா என்ன? அப்படின்னா, இப்ப ரெயின் ஹார்வெஸ்டிங் இந்த மாரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மழைநீர் சேகரிப்பு இந்த மாரிலாம். சரிங்களா? ஸோ ஹார்வெஸ்டிங்னா என்ன சேகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம என்னத்த சேகரிக்க போறோம் அப்படின்னா, கிரெடென்ஷியல்ஸ். கிரெடென்ஷியல்ஸ்ங்கிறது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம சேகரிக்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த காலி மெஷினோட ஐபி எடுத்துட்டு போய் நான் எங்க போட்டாலும், எனக்கு அச்சசலா இந்த ஒரிஜினல் டிவிடபிள்யூவோட பேஜ் மாரியே வந்துரும். ரைட்டா? இத தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு யூசருக்கா வந்து நம்ம சென்ட் பண்ணி, இதில நீங்க படத்த டவுன்லோட் பண்ணலாம், இத டவுன்லோட் பண்ணலாம், அத டவுன்லோட் பண்ணலான்னு நம்ம வந்து ஏமாத்துனோம் அப்டின்னா, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்னா, எதுல வேணுமோ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது வந்து சேம் நெட்வொர்க்ல தான் இருக்கு. சரிங்களா? லோக்கல் நெட்வொர்க்ல தான் இருக்கு ஐபி. அதனால உங்க வைஃபை நெட்வொர்க்ல இருக்கவங்களோட எல்லாத்தோடக்குமே வந்து இது ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க, நான் சும்மா அட்மின் அப்படின்னு ஒரு தப்பான பாஸ்வேர்ட் வந்து நான் குடுக்குறேன். குடுத்ததுக்கப்புறம், நான் இந்த எஸ்சி டூல் கிட்டோட ஹார்வெஸ்டர் இத போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்ன என்டர் பண்ணேனோ, அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து வந்திருக்கும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இது வந்து இந்த லாகின் ஃபார்ம்ல நம்ம என்ன கிரெடென்ஷியல் என்டர் பண்ணோமோ, அத மட்டும் கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கும். சரிங்களா? அத வந்து நான் அடுத்ததா வந்து கடைசில காட்டுறேன். சாரி அடுத்த மாடியூல்ல வெப் அப்ளிகேஷன் மாடியூல்ஸ்ல வந்து அத பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். ஆனா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன என்டர் பண்றோமோ அது வந்துரும். பேசிக்கா வந்து ஃபிஷிங் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கிரெடென்ஷியல போட்டாலும் அது வந்து என்ன பண்ணும், ஆ அட்டாக்கருக்கு வந்து அனுப்பிச்சிரும். அது வந்து வேலிடேட் வந்து பண்ணாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.51 நம்மளோட காலி மெஷினோடது இருந்துச்சு. நம்ம அதுக்கப்புறம் தப்பான கிரெடென்ஷியல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சைட்டுக்கு வந்து போயிருச்சு. ஸோ, ஒரு பழங்காலத்து ஃபிஷிங் பேஜ் அட்டாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? அ அதுக்கப்புறம் புது பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ஃபிஷிங் பேஜ்ல போய் நீங்க என்ன கிரெடென்ஷியல் போட்டாலும் வந்து லாகின் ஆகாது அப்ப. ஆனா, இப்ப அதுக்கே வந்து இன்னும் அட்வான்ஸ் மெத்தட்ஸ்லாம் வந்து நெறைய வந்துருச்சு. ஸோ, இந்த மாரி ஃபிஷிங் பேஜ்ல யாராவது உங்களோட கிரெடென்ஷியல் ஆட்டைய போட்டாலும், அதுலேருந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கணும், உங்கள பிரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2FA ஆத்தென்டிகேட்டர்ஸு இந்த மாரி எம்எஃப்ஏ இந்த மாரி எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆத்தென்டிகேட்டர் ஆப்ல வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இல்ல ஆத்தி இந்த மாரிலாம் ஏதாவது நீங்க போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதில எம்எஃப்ஏ இருக்கும். கோட போட்டா தான் நீங்க என்டர் பண்ணணும். அதாவது உங்களோட கிரெடென்ஷியல் யாரு திருடுனாலும். இந்த ஒரு ரீசன் தான். ஸோ, இப்ப இதே கிரெடென்ஷியல் வந்து நீங்க உங்களோட மத்த சோஷியல் மீடியாஸ்லயோ, இல்ல மத்த அக்கவுண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் மட்டும் இருந்தா போதும். அத வச்சு ரெகானிசன்ஸ் ஓஎஸ்ஐஎன்டி பண்ணோம்னா, நீங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அத நம்ம எடுத்துற முடியும். இந்த பாஸ்வேர்ட் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்க சேம் பாஸ்வேர்ட் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இப்படின்னு உங்களுக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? இப்ப இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கல் ஐபி மட்டும் தானே இருக்கு. போர்ட் ஆ ஃபிஷிங் அட்டாக் பண்றதுக்கு. இதுக்காக தான் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் வந்து பண்ணுவாங்க. போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன அப்படின்னும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா என்ஜி ராக்கு இது அதுக்கப்புறம் செர்வியோன்னு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. இன்னும் இருக்கான்னு தெர்ல. ஓகே. செர்வியோ டிடிஎன்எஸ் தான். ஓகே. சர்வியோவோ என்னமோ சம்திங். சர்வோ டிடிஎன்எஸ். ஆ இதுதான் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நாங்க அந்த சைபர் செக்யூரிட்டி படிச்ச காலத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரமான டூல்ஸு. என்னன்னா, டெர்மெக்ஸ்ன்னு ஒரு ஒரு எமுலேட்டர் இருக்கும். டெர்மினல் எமுலேட்டர் ஃபார்
ஆண்ட்ராய்டு மொபைலு. இத வச்சு தான் எல்லாருமே வித்தை காட்டுவாங்க. முன்னாடி என்ஜி ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஆத்தென்டிகேஷனும் கிடையாது. ஜஸ்ட் வந்து யார் வேணாலும் அந்த டூல டவுன்லோட் பண்ணி ஒரு டைனமிக் லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணிடலாம். அதாவது டைனமிக் லிங்க்னா ஒரு யூஆர்எல் வந்து ஜெனரேட் பண்ணிடலாம். நீங்க உங்களோட காலி லினக்ஸ்ல ரன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்ல உலகத்துல இருக்க யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாரி கான்செப்ட். மேபி உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிடிஎன்எஸ்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, போர்ட் ஃபார்வர்டிங்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு. அந்த டூல் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த டூல் நெறைய ஆத்தென்டிகேஷன், டோக்கன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாருங்க. டெர்மேக்ஸ் ஃபிஷிங் டூல்ஸ் ஏதாவது போட்டு பார்ப்போம். நெறைய டூல்ஸ் வந்து இருக்கு. ஷெர்லாக்கு என்னென்னமோ சம்திங் ஆ இசட் ஃபிஷரு இந்த மாரி நெறைய டூல்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் டுட்டோரியல் வந்து மட்டும் தான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டூல் வந்து நீங்க ரன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன இதுக்கு ஃபிஷிங் பேஜ் கிரியேட் பண்ணுமோ அது எல்லாமே வந்துரும். இப்போ பாருங்க இந்த ஜிஃப் இமேஜை பாருங்களேன். ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு எல்லாமே இருக்குல்ல. ஸோ இதோட நம்மளுக்கு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த லிங்க் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு லாகின் பண்ணாங்கன்னா, இந்த கிரெடென்ஷியல் வந்து எடுத்துக்கலாம். சேம் நம்ம இந்த எஸ்சி டூல் கிட்டுக்கு பண்ணது தான். சரிங்களா? இது ஒரு டூலு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவில் ஜிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபிஷிங் பேஜை வந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூல் வந்து இருக்கு. இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுல அட்வான்ஸு. என்னன்னா, நீங்க வந்து கிரெடென்ஷியல் வந்து இப்போ இந்த ஃபிஷிங் பேஜ்லலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரிஜினல் கிரெடென்ஷியலா இல்லையான்னு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் பேஜ் வந்து செக் பண்ணாது. ஆனால் ஈவில் ஜிக்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, நீங்கள் போட்டிருக்க கிரெடென்ஷியல் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரிஜினல் சைட்டோட வந்து அது ஆத்தென்டிகேட் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தாலும், அந்த கோடையும் குடு அப்படின்ட்டு சொல்லி இது வாங்கி வேலிடேட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரிக்கியான ஒரு நல்ல டூலு ஈவில் ஜிக்ஸு. இது வந்து இந்த மாடியூல காட்ட முடியாது. தனியாக நான் வந்து காட்டுறேன். இது வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணலாம். இதிலே வந்து பைபாஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கோஃபிஷ்னு ஒரு சிமுலேட்டர் மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிஷிங் மெயில்லாம் சென்ட் பண்ணுவாங்க ரெட் டீமிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு கம்பெனிஸில் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம் ஃப்யூச்சரில். ஸோ இப்படி தான் வந்து எஸ்சி டூல் கிட்டு, ஃபிஷிங் பேஜஸ் கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீஃப் அப்படின்னு வந்து ஒரு டூல் இருக்குது. பீஃப் எக்ஸசஸ் அப்படின்ட்டு. நான் இந்த எஸ்சி டூல் கிட்டலாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது தேவைப்படாது. இந்த பீஃப் எக்ஸசஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு யூசரோட ப்ரௌசரை வந்து ஹூக் பண்ண முடியும். அந்த பீஃப் எக்ஸசஸ் டூல் வந்து நம்ம காலியில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? பழைய காலியில் தான் வந்து இருந்துச்சு பை டிஃபால்ட்டாக. புது காலி லினக்ஸில் வந்து கிடையாது. ஸோ அது வேணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கமாண்டை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் காலியில் போட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிக்கும். சரிங்களா? அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பீஃப் எக்ஸசஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதோட பேனலும் வந்து உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகலை அப்படின்னா, ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், கிரெடென்ஷியலை நான் வந்து செட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரெடென்ஷியலாக நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் என்ன கிரெடென்ஷியல் போட்டேன்னு எனக்கே தெரியவில்லை. இருங்க நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். யூசர் ஷேர் பீஃப் எக்ஸசஸில் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதில் தான் வந்து நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகே தப்பாக க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னென்னா இந்த டூலில் வந்து ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டான க்ரெடென்ஷியல் வந்து கொடுத்தாலும் சில சமயம்
சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நான் தான் தப்பாக போட்டேன். பிஇஇஎஃப் பிபிஎஃப் க்ரெடென்ஷியல். ஓகே, ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. ஓகே, நான் தான் தப்பாக க்ரெடென்ஷியல் வந்து அப்லோட் பண்ணுற போல தான் கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது யூசர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் வந்து இந்த டூலோட டேஷ்போர்டு. நீங்கள் இந்த டூலை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கும். இது வந்து ஹூக் அப்படின்ட்டு. இது என்னடா இது ஹூக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிடுங்க. பொதுவாக வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ரௌசர்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் இது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எக்ஸசஸ் ஹண்ட்ரு, இந்த பிளைண்ட் எக்ஸசஸ் இன்ஜெக்ஷன்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிளைண்ட் எக்ஸசஸ் இன்ஜெக்ஷனு, அதுக்கப்புறம் எக்ஸ்எஸ்எஸ் ஹண்டர் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பீஃபோட முன்னோடி டூல்கள் தான். சரிங்களா? நத்திங் ஸ்பெஷல். என்னன்னா, நீங்க ஒரு ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? அந்த வேலைய தான் வந்து இதுவும் பண்ணும். ஆ என்ன இப்போ வந்து இது பக் பவுண்டரிஸ்லாம் இந்த மாரி யூஸ் பண்ணாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸு இல்ல. ஃபேமஸ் இல்லன்னு சொல்ல முடியாது. அது யூஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன்னா, இந்த index.html இருக்கா? ஓகே. இது வந்து என்னன்னா, நான் facebook.com வந்து க்ளோன் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ, அதுதான் வந்து இதா இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன்னா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு, புதுசா வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். டச் index.html நானோ index.html இதில வந்து நானு HTML டேக்ஸ் எல்லாத்தையும் நான் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் டக்குன்னு. இதில போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். இது என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பீஃப் எக்ஸஸஸோட ஹூக். இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்மளால சில பல ஹேண்ட்லர்கள் இந்த மாரி எல்லாத்தையும் இது பண்ண முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, அப்பாச்சி சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். இப்ப இந்த அப்பாச்சி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுன உடனே, இத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோனே என்ன ஆயிடுச்சு, நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருச்சு. இண்டெக்ஸ் பேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்புட்னா, ஓகே. இதில ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம மெஷினோட ஐபி அட்ரஸ் வந்து குடுக்கணும். அத நான் குடுக்காமலே விட்டுட்டேன். இந்த காலி மெஷினோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, 51 குடுத்துட்டு சர்வீஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணோனே பாருங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ஹூக் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னோட ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு, என்னோட மெஷினோட டீட்டெயில்லாம் வந்திருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இதில நான் ஒரு மலிஷியஸ் ஃபைல் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஆட்டோமேட்டிக்கா இப்போ மெட்டாஸ்பைட்ல வந்து எப்படி ஒரு விண்டோஸ்க்கு இஎக்ஸ்இல வந்து கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம். அனுப்பிச்சு விட்டோனே அத டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரௌசர்ல வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிகர் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ வந்து பாருங்க, விண்டோஸ் மிஷின், லினக்ஸ் மிஷின் 2மே வந்துருச்சா? இப்ப இதில வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஆ ஆ நம்மளால வந்து ஒவ்வொரு அட்டாக்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இருங்க, ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம்.
இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்போ பாருங்க, ஃபேக் ஃப்ளாஷ் அப்டேட் வந்து குடுப்போம். சும்மா குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஓகே. இப்போ பாருங்க, இதோட கலர் மாறிடுச்சு. ஆக்சுவலா வந்து Brave ப்ரௌசர் வந்து இந்த மாரி அ பாப்அப்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணும். சரிங்களா? அதனால இப்போ பாருங்க எனக்கு பிளாக்டுன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, என்னோட இந்த சேம் இந்த காலி மெஷினுக்கே நான் வந்து இந்த அட்டாக் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இருங்க. இதுக்கே வந்து என்ன பண்றேன், கமாண்ட்ஸ்ல போயிட்டு சோசியல் இன்ஜினியரிங்ல ஃபேக் ஃப்ளாஷ் பட்டன் வந்து நானு அப்டேட் வந்து குடுக்குறேன். குடுத்தேன் அப்டின்னா, இங்க பாருங்க எனக்கு வந்து இந்த Adobe Flash Player அப்டேட் வந்திருக்கு அப்டின்ட்டு வந்து ஒரு பாப்பப் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? இப்போ தெரியாம இத எவனாவது கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில வந்து என்ன ஆகும்னா, நம்ம இந்த பேலோட யூஆர்எல் இருக்குல்ல, இதில வந்து நம்மளோட மலிஷியஸ் ஏபிகேவா இல்ல இஎக்ஸ்இவா அந்த ஃபைலோட யூஆர்எல்ல குடுத்துருந்தோம் அப்டின்னா, அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, அது அப்படியே டக்குன்னு டவுன்லோட் பண்ணிருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலான அப்டேட் மாரி நம்மளுக்கு தெரியும்ல. ஆ இப்ப இருக்கிற யூசர்ஸ்க்கு வந்து தெரியாது. ரொம்ப காலமா வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாரி ட்ரிக்ஸ் தான் வந்து நீங்க பைரேட்டட் சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்ஸு, மூவி டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்ஸ்லாம் வந்து இந்த மாரி டெக்னிக்க யூஸ் பண்ணி தான் உங்க ப்ரௌசர் வந்து ஹூக் பண்றாங்க. சரிங்களா? நான் இப்ப இதில காமிச்சது வந்து ரொம்ப 1% மட்டும் தான். அதுவும் இல்லாம இதில நெறைய இது வந்து ஒர்க் ஆகாது. இப்ப ஈவன் இதில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கூகுளோட ஃபிஷிங் பேஜஸ்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்ப இந்த டெம்ப்ளேட்ட பார்த்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் வந்து ஆதி காலத்து கூகுளோட அ லாகின் பேஜ் சரிங்களா? இப்ப இந்த பீஃப் டூல்ல வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்புட்னா, நெறைய சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, நல்ல டூலாவே மாத்த முடியும். ஆ இப்ப அதில வந்து ஏதாவது ஒண்ணு சும்மா குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அடுத்து ஒரிஜினல் இதுக்கு போயிரும். இதுக்கான கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கான அவுட்புட் இங்க வந்துரும். பாருங்க நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்ன குடுத்தோன்ட்டு. ஸோ இந்த மாரி நெறைய திங்ஸ் வந்து பண்ணலாம். ஆ இன்னும் சோசியல் இன்ஜினியரிங் பத்தி ஒரு ஏ டூ இசட் வந்து ஒரு அட்வான்ஸ் மாடியூல் வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.